இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னாங்க நிவின் பாலி துல்கர் அப்படின்னு அரவிந்த் சாமி அப்படின்னா அவங்களும் ரொம்ப பெரிய ஆள் அந்த அளவுக்கு வருவானான்னு எனக்கு தெரில. பட் படத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாரும் சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு அப்படிங்கிறத நம்புகிறேன். நான் நிறைய பேருக்கு இந்த ப்ராஜெக்டில் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் கேகே ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தால் எந்த ஸ்கிரிப்டுமே செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீ ஆக்சுவலி ரெக்கமெண்டட் 3 ஃபிலிம்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் தான் தடுத்தன் மாதிரி. ஸோ தட் நைட் இட்ஸ் ஐ டிசைடட் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தானு சார்ட்ட நெக்ஸ்ட் டே போய் சொன்னேன், சார் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே வில் டூ இட் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஐ வெண்ட் அப்ரோச் வினீத் சார். வினீத் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவருக்கும் பெருசாக அறிமுகம் கிடையாது. அல்ஃபோன்ஸ் புத்திரன் மூலியமாக தான் அவரை மீட் பண்ணேன். ஹீ பார்த்தோன்னே ஹி செட் ஓகே வில் டூ இட் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அவர் இந்த ரைட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வினீத் சார். அடுத்ததாக நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து தானு சார். தானு சார் வந்து எப்பயுமே எனக்கு சொல்லுவாங்க, நான் விஜய் கூட இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சது இல்லைடா, உனக்கு தான் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக நிறையா ஒரு 50 ஸ்கிரிப்ட்ஸ் கிட்ட அவர்கிட்ட நான் சார்கிட்ட கேட்டிருப்பேன். பட் நான் போய் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே சார் எந்த விஷயமும் யோசிக்கல. த நெக்ஸ்ட் திங் இஸ் செட் வாஸ் ஓகே வில் டூ இட் அப்படிங்கிறத சொன்னேன். சார் அந்த நம்பிக்கைக்கு அந்த ஃபேத் என் மேலே வச்சிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் வந்து இந்த படத்தில் வந்து நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து எடிட்டர் மோகன் அங்கிள். சரி ஓகே ரைட்ஸ் வாங்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது எப்படி யாரை அப்ரோச் பண்ணுறது, யாரை டைரக்ட் பண்ண வைக்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்தோம், நிறைய செட் ஆகலை. ஸோ மோகன் அங்கிளை போய் நான் பார்த்தேன். மோகன் அங்கிள் வந்து சரி எனக்கு ஒரு 1 day டைம் கூட நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ 2 daysக்கு அப்புறம் ஹி கால் மீ பேக் அண்ட் ஹி செட் ஃபியூ டேரக்டர்ஸ் நேம். அதில் வந்து சாரோட நேம் இருந்துச்சு. ஸோ கேட்டோடனே நான் ஃபோனில் வந்து சார் நம்ம ஜவஹர் சாரை பார்க்கலாம் சார், மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் வந்து சரி ஓகே அவசரப்படாத, யோசிச்சு நாளைக்கு சொல்லு அப்படின்னா. பட் இல்லை சார் நம்ம சாரை மீட் பண்ணலாம், யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் டே வி மெட் ஜவஹர் சார். ஜவஹர் சார்கிட்ட பேசும்போது ஓகே சார்கிட்ட வந்து இப்போ எடுத்தோடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த படம் தட்டம் தின்மாரித்து அப்படின்னு சொல்லலை, ரீமேக் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தோம். சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன், மோகன் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேசிட்டு இருக்கும்போதே சார் ஓகே இஸ் அ ரைட் பர்சன், அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ தான் சார்கிட்ட வந்து நாங்கள் ரிவீல் பண்ணோம், சார் இது தட்டத்தின் மரத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னோன்னே சார் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவர் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆனாரு எங்களுக்கு அப்போ தெரியல. பட் ஹி வாஸ் லைக் டேக்கன் பேக். தென் வெளியே வந்ததுக்கப்புறம் லேட்டராக தான் சொன்னார், இல்லைங்க எனக்கு அந்த படம் ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டு, நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் அந்த படத்தை, இந்த படம் தமிழில் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணது உண்டு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள், அந்த படத்தை லவ் பண்ணவங்க தான் இந்த படத்துக்குள்ள ஒவ்வொருத்தராக ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இந்த படத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ் சார். இந்த படம் மலையாளத்தில் எப்படி ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக இருந்துச்சோ, ஒரு மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்களோ, அதோட வேல்யூ புரிஞ்சு ஜிவி சார் நாங்கள் ஒரு டைம் போகும்போதும் சார் டைரக்டர் சார் போகும்போதும் எப்படியாவது ஒரு டியூன் கொண்டு வருவார். அந்த டியூனை வந்து எல்லாரும் கேட்போம், யாருமே வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ என்ன சொல்ல, மியூசிக்கலாக அவ்வளோ சென்சேஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். ஸோ சார் மியூசிக்கலாக இந்த படத்தை ட்ரீட் பண்ணதுக்கும், மியூசிக்கலாக எங்களுக்கு ஒரு ஹிட்டான ஆல்பம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து இதில் இந்த படத்தை தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சங்கிலி முருகன் சார். சங்கிலி முருகன் சார் வந்து எனக்கு வந்து தானு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கணும், அப்படி யார் பார்க்குறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சங்கிலி முருகன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சங்கிலி முருகன் சார் வந்து எப்படி சொல்ல, அவரை பற்றி பேசணும்னா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர் வயசுக்கான ஆளே அவர் கிடையாது அப்படி தான் சொல்லணும். அந்த படத்தோட ஒரு 2 years அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும், என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு காமெடி எப்பயுமே ஞாபகம் வரும். அப்புறம் அவர் ட்ரெயினில் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. அப்போ வந்து அவர் ஏஜ் அவருக்கு ஒரு 70 years இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார்
ஸோ அவர் 70 இயர்ஸ் ஆனாலும் பட் ட்ரெயினில் கூட ஸ்டாண்டிங்கில் தான் வருவார். சிட் உட்காரவே மாட்டார். சார் விழுந்துட போறீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக். அவர் வயசுக்கு அவரை பார்த்து நான் அட்மையர் பண்ண விஷயம் நிறையா இருக்குது. அவர் ஏஜ்லலாம் நம்மளால அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக எஞ்சி நடக்க முடியுமாங்கிறதெல்லாம் இன்னும் யோசிச்சிருக்கேன். ஸோ சங்கரிமன் சார், தேங்க்யூ ஃபார் கமிங் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் அஸ் த்ரூ அவுட் திஸ் ப்ராஜெக்ட். அடுத்ததாக நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஜீவன் சார் ஆகட்டும், டைலாக் சார் ஜீவன் சார் ஆகட்டும், முகிலன் ஆகட்டும், பாலாவாகட்டும், அப்புறம் ஐ ஃபர்காட் த நேம், 2-3 பேர், லோகேஷ், அப்புறம் இன்னொரு இளவரசன். யா, ஓகே. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே அவங்க படமாக இது பார்த்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பிரித்து வேலை செஞ்சுவாங்க. ஸோ இந்த படம் ஜீவன் சார் தான் எல்லாத்துக்கும் டைலாக்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, ப்ராம்ப்ட் ஹீரோயின் ப்ராம்ப்ட் பண்ணுறதாகட்டும், என்னைய ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணது அவர் தான் இந்த படத்தில். ஸோ சார் தேங்க்யூ அதுக்கு. ஆமாம், இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர். படம் ரிலீஸ் ஆனோன்னா அவர் வேற லெவலில் இருப்பார். இப்போ அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து மாலன் சார். சார் வந்து எப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவர் சங்கரிமன் சார் கீழே வந்து நிறைய ஒர்க்ஸ் பார்த்துருக்காங்க. அவரை பற்றி சொல்லணும்னா, யார் தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார். எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் நோண்டிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தரையும். அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு ஃபாலோ பண்ணி அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடுவார். ஸோ சார் வந்து அந்த ஃபாலோ பண்ணது தான் படத்தில் வந்து எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு வந்ததாகட்டும், படம் ஷூட்டிங் ஷெட்யூல் எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக பிளான் பண்ணபடி போனது வந்து மாலன் சாரால தான். ஸோ மாலன் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அடுத்ததாக வந்து ஜவஹர் சார் வந்து ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் டைரக்டர் அப்படின்னா, ஜவஹர் சார் வந்து இந்த படத்தில் இருந்தும் ஹீரோவாக மட்டும் விடலை, எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எல்லாத்துலேயுமே நான் கொஸ்டின்ஸ் கேட்டேன், அவர் அதை ஆன்சர் பண்ணார். ரொம்ப மியூச்சுவலாக இருந்துச்சு. சாருக்கு வந்து ஒரு நியூ கமருக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா, அவரோட ஐடியாஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜவஹர் சார் ஃபார் தட். அடுத்ததாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னோட பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். எல்லாருமே வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு 3 months 4 months 5 அதிகபட்சம் 1 year அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், படம் முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நினைப்பாங்க. பட் என்னோட ப்ரொடியூசர்ஸ், ஆக்சுவலி என்னோட ரியல் லைஃப் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான், படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2 years ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி. பட் இன்னி வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணணும், எந்த ஒரு கொஸ்டினுமே நீ கேட்காம, என்னென்னா நாங்கள் டேரக்டரும் நாங்களும் டிசைட் பண்ணி என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி, கடைசி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த முகசொலி ஃபர்ஸ்ட் டே எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ இன்னி வரைக்கும், ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும், ஆகட்டும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எதுலையுமே முகசொலிக்காமல் எல்லாத்தையுமே எனக்கு பண்ண என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அப்பா, என்னோட அம்மா 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அதில் ஸ்பெஷலாக நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எங்கள் அம்மா. இன்னைக்கு வரல அவங்க, பட் ஸ்டில் ஐ ஹோப் ஷீ இஸ் ப்ரேயிங் அட் ஹோம் எனக்காக. நான் இங்கே நின்று இந்த ஒரு ப்ரெஸ் மீட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என் லைஃப்பில் வந்திருக்கேன், இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் என்னோட அம்மா. நான் ப்ரே பண்ணுறனோ இல்லையோ, எங்கள் அம்மா எனக்காக ப்ரே பண்ணுவாங்க. எப்போயுமே எனக்காக ப்ரே பண்ணுற ஒரே ஆள் எங்கள் அம்மா தான். ஸோ ஐ மிஸ் ஹர் டுடே. ஓ யா, ஷி குடன்ட் மேக் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். அடுத்ததான் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட பிரதர் சார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் என்னோட லைஃப்பில் அவங்க 2 பேரும். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பிஸ்னஸ். நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என்னோட தம்பி டேஸ், அவர் வந்து காலேஜ் அப்போ தான் முடிச்சிருந்தார், பிகாம். நான் வந்து இப்படி ஒரு ஆஃபர் வரும்போது நான் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலாக அவர் அடுத்து வந்து ஹீ ஹேஸ் டு டூ ஹிஸ் பிஜி. பட் அவர் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படம் நடி, நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட 1 year ஆஃப் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எனக்கா. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட கடைசி தம்பி ரெக்ஸ்.
அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ரெக்ஸ், நான் சொன்னோன்னே அந்த ஆஃபரை எடுத்துகிட்டு வந்து பண்ணதுக்கு. அது இல்லாமல் என்னோட பெஸ்ட் கிரிட்டிக் அவர் தான். மானிட்டர் பார்த்துட்டு அங்கேயே சொல்லிடுவார், செம்ம கேவலமாக இருக்குது, ஒழுங்கா போய் பண்ணு அப்படின்னு அங்கேயே ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஹானஸ்ட்டாகவே சொல்லிடுவார் பதில் அங்கே. ஸோ அவராகட்டும் என்னோட அதர் பிரதர் டயஸ் ஆகட்டும், ரெண்டு பேரும் ரொம்ப ஹானஸ்ட். என்னோட பெஸ்ட் கிரிட்டிக் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த தானு சார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கால் எடுத்த தானு சாருக்கும் இந்த ப்ராஜெக்டை பார்த்தோன்னே நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் எடுத்த தானு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆளை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் படத்தில் தேங்க் பண்ணுறதுக்கு. ஈஷா தல்வார். எப்பவுமே லாஸ்ட் இஸ் ரிசர்வ் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So what can I say about you, Isha? Tell me. Okay, I'll just say. ஈஷா இந்த நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஜவஹர் சார் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் கட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது வந்து டிஓபி அண்ட் த ஹீரோயின் ஈஷா தல்வார் ஹர்செல்ஃப். ஷீ இஸ் அ மேஜிக். லவ் வந்து ஒர்க் அவுட் ஆனோன்னா இந்த படத்தை பேசிக்காக வந்து ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படி காமிச்சிருந்தாங்க ஜோமன் ஒரிஜினலில். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம். சார் வந்து இனிஷியலாக மித்தன் சார் வந்து வாஸ் நாட் ஆஃப் த ஐடியா லைக் ஒரிஜினல் இருக்கவங்க நம்ம காஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஜவஹர் சார் எப்பயுமே இருந்தார். ஸோ நிறைய ஆடிஷன் பண்ணோம், நிறைய பேரை பார்த்தோம். பட் யாருமே கன்வின்ஸ் ஆகலை, அவரும் கன்வின்ஸ் ஆகலை. நாங்கள் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்தோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஸோ நான் சொன்னேன், சார் ஏன் சார் நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம், ஒய் நாட் ஈஷா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் வந்து தெரில, அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகி 2 years ஆச்சு, இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சார் உடனே சொன்னாங்க. ஸோ நான் தென் தட்ஸ் ஹவ் ஹேப்பன். we went and approached ஈஷா அண்ட் அவங்க உடனே ஒத்துக்கல. ஸோ பாம்பே ஹீரோயின் இல்லையா, ஸோ கொஞ்சம் அவங்க டைம் எடுத்துட்டாங்க. என்னடா இவன் புது பையன், சின்ன பையனாக இருக்கானே, இவனு கூடலாம் நம்ம நடிக்கலாமா? பிகாஸ் மலையாளத்தில் வந்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோயின். மம்முக்கா சார் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க யோசனை தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் சேயிங் இதுதான் நடந்துச்சு. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் தானே எழுதுவீங்க. என்ன ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பிறகு ஃபைனலாக ஒரு ஷி டுக் அ டைம் அண்ட் ஃபைனலாக ஷி செட் எஸ் ஐ எம் டூயிங் திஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈஷா, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அவங்க வந்து எந்த ஒரு பந்தாவும், எந்த ஒரு ஈகவும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என் கூட என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. நான் ஒரு நியூ கம்மர்னே என்னை நினைக்க வச்சதில்லை. எவ்வளோ டேக்ஸ் போனாலுமே ஷி நெவர் சே எனிதிங். டேரக்டர் சார் சொன்னால் ஒன் மோர் சொன்னால் ஷி வாஸ் ரெடி ஃபார் இட். அமச்சவா டைப். சில சீன்ஸ்லாம் நாங்கள் ரீஷூட் கூட பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஏன் இந்த சீன் மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னு ஷி ஹஸ் நெவர் ஆஸ்க்ட் அஸ் எனிதிங். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். மெயினாக அர்ஜுன். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனது வந்து அர்ஜுன் தான். அவரே சொல்லிட்டாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குங்கிறது. ஏன்னா எது ட்ரை பண்ணாலும் அவர் சைஸுக்கு கிடைக்காது. நல்லா இருக்கிறதெல்லாம் கேட்போம், அவர் சைஸுக்கு இருக்காது. அவர் கொஞ்சம் இப்படி சைஸ் ப்ளஸ் தான். ஸோ அவர் சைஸுக்கு கிடைச்சதே இல்லை. நிறையா என் காஸ்டியூமுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணதை விட அவர் காஸ்டியூம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணது அதிகம். ஸோ தேங்க்யூ பிரதர். இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டது, நடித்து என்னையை சப்போர்ட் பண்ணது. நான் எங்கேயும் வீக்காக இல்லை, நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ அப்படி பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அர்ஜுன் தான். ஸோ எங்கெங்கே நீ சப்போர்ட் பண்ணுமோ, படம் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ அர்ஜுன் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்கி. இந்த படத்தில் வந்து அல்தாஃப் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா, அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் நிறைய தியேட்டர் பிளேஸில் பார்த்துருக்கேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கேட்டோன்னா ஓகே அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஷனும் இல்லாமல் சொன்னாரா, அதுக்கு நன்றி. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கும் நிறையா சொல்லுவார், ஸ்பாட்டிங்கில் இப்படி உட்காராதீங்க, இப்படி உட்காருங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானிட்டரில் சொல்லியிருக்காரு. அடுத்த திவ்யா. இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், இமோஷ்னல் பிளே, ஹீரோயினோட அக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்களுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதுக்கான ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் அமையும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஆர்ட் டைரக்டர் சார், படத்தில் வந்து விஷுவல் எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கோ அதுக்கு பின்னாடி இருந்து அந்த விஷுவலில் பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் உருவாக்கி கொடுத்தது அவர் தான். ஸோ ஆர்ட் டைரக்டர் விஜய் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எடிட்டர், இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற விஷுவல்ஸை ஃபுல்லாக எடிட் பண்ணது அவர் தான். நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் படம் நிறைய லேக்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் பேசுறதுல எல்லாத்தையுமே மறைச்சி எங்களை எடிட் பண்ணி இந்த அளவு தெரிகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் எடிட்டர் அவர் தான். எங்கள் லேக்ஸ் எல்லாத்தையும், எங்களோட ஃப்ளாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னொருத்தர் வந்து விஷ்ணு சர்மா, அவர் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இங்கே இல்லை. விஷ்ணு வந்து நாங்கள் நிறைய கேமராமேன்ஸ் பார்த்தோம், யாரும் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை சார். நான் விஷ்ணு ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது ஒரு பெரிய ஸ்டோரி. கேட்க தான் அவர் ரெஃபர் பண்ணார், என்னோடய ஃப்ரெண்ட் கேட்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பார்த்து தான் அவரோட ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருந்தார், அப்போது படம் பண்ணல. ஸோ அதை பார்த்து தான் ஓகே பண்ணோம். சார் வந்து கொஞ்சம் ஹெஸ்டேட், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாரா, படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஹெஸ்டேஷன்லாம் சார் மித்தன் சார் இருந்துச்சு. பட் சார் புதுசாக ட்ரை பண்ணோம் சார், அவர் தான் புதுசாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம். ஹீ நெவர் didn't prove us wrong. He said அவர் விஷுவல்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். எங்களை நான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் விஷ்ணு தான். ஸோ தேங்க்யூ விஷ்ணு. அவர் ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். இந்த ஷூட் அப்போ வந்து அவரோட கிராண்ட்மா இறந்துட்டாங்க. பட் அந்த நியூஸ் அவருக்கு ஃபோனில் வந்தப்பவும் அவர் வந்து ஷார்ட் அவுட் அவர் போகல, ஷார்ட் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்றைக்கி ஃபுல் டே ஷெட்யூல் எங்களுக்கு போனால் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டே அவர் ஷூட்டில் முடிச்சு கொடுத்துட்டு தான் ஒரு ஆல்டர்னேட் அவரோட அசோசியேட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போனார். போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எங்களுக்கு ஷூட் ரிட்டர்ன் வந்துட்டார். அப்படி ஒரு சுச்சுவேஷன்லையும் எங்கள் கூட இருந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. எத்தனை கேமராமேன்ஸ், எவ்வளோ பேர் இன்க்ளூடிங் மீ, நான் அப்படி எனக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அப்படி இருப்பேனா அப்படிங்கிறது தெரில. ஸோ தேங்க்யூ விஷ்ணு. எங்கே இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. வருகவென வரவேற்கிறேன். எனது ஆசான் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தானுசார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இந்த முதல் முயற்சியான இப்படத்திற்கு ஒத்துழைப்பு தந்த டைரக்டர், இசையமைப்பாளர், நடிகைகள் அனைவரையும் வருகவென வரவேற்கிறேன். நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படத்திற்கு பத்திரிகை, ஊடகம் நண்பர்கள், பண்பலை மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவிக்கு கால் வந்தப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஆக்ட் இன் ஜவஹர் சார் மூவி. ஸோ அவர் ஆல்ரெடி நிறையா ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. எவ்ரிதிங் இஸ் தனுஷ் மூவி. ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் டு டூ தட் மூவி. அண்ட் இந்த மூவி வந்து இட்ஸ் மலையாளம் ரீமேக், தட்டத்தின் மறைத்து. ஸோ அதில் இந்த ரோல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ரியாக்ஷன் நிறையா கொடுக்குற ஒரு ரோல். ஸோ ஜிவி பிரகாஷ் சார் இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் எல்லாமே அமேசிங்லி வெல். அண்ட் வால்டர் ஹேஸ் டன் அ ஹீரோ ரோல் அண்ட் இஸ் அ நியூ அப்கமிங் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இஷா தல்வாருக்கு சிஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஆல்ரெடி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஷி ஹாஸ் டன் அமேசிங்லி வெல். ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்லணும். இதை வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜவஹர் சார்கிட்ட கேட்டதுக்கப்புறம் ஜவஹர் சார் வந்துட்டு மலையாள வருஷனை விட தமிழில் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி, ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜிவி சார் தான் மெயின் ரோல். இதில் அவரோட மியூசிக் வந்துட்டு என்ன நாலேஜ் இருக்குமோ அதே நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடிட்டிங்காக இருக்கும். ஸ்கிரிப்ட் விட்டு வெளியே எதுக்கும் போகாது. ஸோ சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக சொல்லணும்னா வால்டர் தான் நெவின் பாலியோட ஒரு சேலஞ்சாக எடுத்து அவரோட கேரக்டர் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எனக்கு அவ்வளோவா பெருசாக பேச வராது, எவ்வளோ வரி சொன்னாலும் வரிவேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சங்கி முருகன் சார் அவர்களுக்கும் டைரக்டர் ஜவஹர்களுக்கும் நன்றி சொல்ல இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்களேன், அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும், சங்கிலி முருகன் சார், மாலன் சார் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும்.
என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. மலையாளத்தில் ஒரு சீனியர் அல்தாஃப்னு ஒரு கேரக்டர் வரும், அதை நான் தமிழில் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீடமும், நீ பண்ணு நல்லா இல்லை நான் எடுத்து பார்த்து பாரு அப்படின்ட்டு தைரியம் கொடுத்த டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அதை தவிர டைரக்ஷன் டீம் ஜீவன் சார், பாலபாரதி, முகிலன், லோகேஷ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் நண்பன் அர்ஜுனனுக்கும் பெரிய தேங்க்ஸு. ஏன்னா நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னுவான், நல்லா இல்லைன்னா மச்சி அதோட சூப்பராக இருந்தது அப்படின்வான். ஸோ அர்ஜுனனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வால்டர், ஆல் தி பெஸ்ட். ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஈஷா, if I say you look really good, nice on screen, then gossip columns will also start talking. So you looked excellent on screen. Thank you so much. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு மட்டுமா இளையராஜாஸோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரில. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல் டைலாக் சொல்லிட்டான். சொன்னோன்னே முடிச்சிருவான்னு க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டான். பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாவேன், பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னா. நானும் ரவுடி தான் அப்படின்றது மீ, அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே, மீன்னு சொல்கிறது.